ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டாங்க, பட் அதுக்கு பிறகு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. டியூப்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற ரெண்டு சைட்லயும் நல்லா வந்திருக்குங்கிறது ஒரு 20 to 30% சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலா கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்கு. ஆனா IVF டெஸ்ட் டியூப் பேபி ஆர் ICSIங்கிற ப்ரொசீஜர் இன்னுமே பெட்டரா சான்சஸ் கொடுக்குது. ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்க, ஒரே ஒரு குழந்தை தான் எங்களுக்கு ஆதாரமா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு IVF இஸ் பெஸ்ட். இப்போ நம்மளுக்கு நியூவர் கேட்ஜெட்ஸ், நியூவர் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளால லாஸ்ட் ஃபியூ எக்ஸ், லாஸ்ட் ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் வரைக்கும் கூட IVF மூலமா கன்சீவ் ஆக வைக்க முடியுது. எந்த ஒரு ப்ரொசீஜருமே ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கிளில் இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆகும்னு யாராலையுமே கேரண்டி பண்ண முடியாது. ரீகனலைசேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ப்ராசஸ் மொத்தமாக எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும்? அட்லீஸ்ட் ஒரு 6 மாசமாவது நேச்சுரல் சைக்கிள் கொடுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 6 சைக்கிளாவது அவங்களுக்கு டேப்லெட்ஸ் ஆர் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். ஒரு மருத்துவராக வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட வராங்க அப்படின்னா நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ண சொல்லுவீங்க? ரீகனலைசேஷன் ஆர் IVF? ரெண்டுமே ரெண்டு தராசு மாதிரி வச்சுக்கலாம். அட்வான்டேஜஸ், டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்துக்குமே இருக்கு. ஈவன் நல்ல எம்ப்ரியோ எடுத்து நல்ல கருவா இருக்கு, நல்ல யூட்ரஸ் லைனிங் பதியறதுக்கு இதை விட பெஸ்ட் டைமிங்கும் கிடையாது, பெஸ்ட் யூட்ரஸ் லைனிங்கும் கிடையாதுனாலுமே IVFல ட்ரை பண்றாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணலாம்? there is no limit actually எத்தனை தடவை ட்ரை பண்ணணும். ஆனா டியர் விமன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். நீங்கள் வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டீங்க, பட் அதுக்கு பிறகு உங்களுக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ அதுக்கான வாய்ப்புகள் எப்படி இருக்குது, வாய்ப்புகள் இருக்கா, இது சார்ந்த விஷயம் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது சார்ந்து பேசுறதுக்கு நம்ம கூட மகப்பேறு மருத்துவர் டாக்டர் மதுப்ரியா அவர்கள் அனுப்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பேசி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம் மேம். இப்போது ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிட்டாங்க, பட் அதுக்கு பிறகு கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. நார்மலா குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்றது ஒரு பர்மனன்ட் டைப் ஆஃப் கான்ட்ரசெப்ஷன், ஸ்டெரிலைசேஷன் சொல்லுவோம் இதை. அதாவது பெர்மனண்டா பிளாக் பண்றோம், அதனால கருமுட்டையும் ஸ்பெர்மும் சேர முடியாது. டியூபெக்டமி அப்படிங்கிற லேடிஸ்க்கு பண்ணக்கூடிய பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் இருந்தா, மென்க்கு பண்ணக்கூடியது வேசெக்டமின்னு சொல்றோம். அதுல டெஸ்டிஸ் அப்படிங்கிற ஸ்பெர்ம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துலேருந்து, விரைப்பையிலேருந்து ஒரு டியூப் வெளியில் வந்து தான் அந்த ஸ்பெர்ம்ஸை தருது. அதை வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாஸ் அப்படிங்கிற அந்த டியூப் ரெண்டு சைட்லேயும் கட் பண்ணுறது தான் வேசெக்டமின்னு சொல்கிறோம். இது ரெண்டுமே அதுக்கு மேலே குழந்தை உருவாக முடியாத நிலைமையை உருவாக்குது. ஸோ நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறதுங்கிறது அன்லெஸ் அந்த பண்ணின ப்ரொசீஜர் ஃபெயிலியர் ஆனால் மட்டும்தான் நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். தட் இஸ் வெரி வெரி ரேர் டு ஹேப்பன். அதனால தான் 2 குழந்தைங்களாவது இருக்கிறவங்க 2வது குழந்தைக்கு 2 வயசாவது பூர்த்தி ஆனதுக்கப்புறம் தான் சரி இனிமேல் அவங்களுக்கு குழந்தைகள் தேவைப்படாது அப்படின்னு முடிவு பண்ணணும், ஹஸ்பண்டும் ஒய்ஃபும். அதுக்கப்புறம் தான் இந்த பெர்மனன்ட் ஸ்டெரிலைசேஷன் ப்ரொசீஜர் லேடிக்கோ ஜென்ட்டுக்கோ பண்ணுறது. இப்போ சிலப்போ சந்தர்ப்பவசத்தினால ஒரு குழந்தை இல்லாமல் போகுதுன்னாலோ, இல்லை பறி கொடுத்துடுறாங்கங்கும் போதோ, இல்லை அவங்களுக்கு டிவர்ஸோ, இல்லை அவங்களுக்கு மறுமணமோ பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டதுன்னா, லேடியாக இருந்தாலும் சரி ஜென்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு புது பார்ட்னரோட இன்னொரு குழந்தை வேணும் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக இந்த டியூபை ரீகெனலைஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக அல்லது ஒரு குழந்தை தான் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு IVF அப்படிங்கிற ஹையர் ட்ரீட்மெண்ட் டெஸ்ட் டியூப் பேபி மெத்தடில் குழந்தை பெற்றுக்க முடியும். மேம், இப்போது நீங்கள் ரீகனலைஸ் பண்ணலாம் அப்படின்னீங்களா, அந்த ப்ரொசீஜர் என்ன, அதுக்கான வாய்ப்புகள் எத்தனை சதவீதம் வரைக்கும் பாசிட்டிவாக இருக்க வாய்ப்பு? 20 to 30% இருந்துட்டு இருந்தது டியூபல் ரீகேனலைசேஷன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது 2 டியூபை கட் பண்ணி விட்டுருக்கிற 2 எண்டும் இனஃப் லென்த் ஆஃப் டியூப் இருக்குன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து மைக்ரோ சியூச்சரிங் பண்ணுறது தான் நம்ம டியூபல் ரீகேனலைசேஷன் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு 3 அந்த டைம்லேயும் செக் பண்ணி பார்ப்போம். 3 மாதம் கழித்து ஒரு HSG அல்லது SSGன்னு சொல்லக்கூடிய ஒரு எக்ஸ்ரே அல்லது ஸ்கேன் மூலமாக ஃப்ளூயிட் புஷ் பண்ணி அந்த டியூப் ரெண்டுத்துலேருந்தும் அந்த ஃப்ளூயிட் வருதான்னு செக் பண்ணி அந்த டியூபோட பேட்டன்சியை செக் பண்ணிக்கிறோம்.
டியூப்ஸ் நல்லா இருக்கு அப்படிங்கிற ரெண்டு சைட்லையும் நல்லா வந்திருக்குங்கிறது ஒரு 20 to 30% சான்சஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நேச்சுரலாக கன்சீவ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஆனால் இட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் மற்ற நிறைய ஃபேக்டர்ஸ். ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்கா, அந்த ஒய்ஃபோட பதியிற தன்மைங்கிறது முன்னாடி மாதிரியே இருக்கா, அண்ட் அவங்களோட ஏஜ் முன்னாடி ஒரு 25 இருந்திருக்கும், முதல்ல ஒரு குழந்தை ரெண்டாவது குழந்தை போது 25-28 வயசு இருந்திருக்கும், இப்போ 35 வயசுக்கு மேலே இருக்குன்னா அவங்களோட கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நல்லா இருக்கா. டியூப் மட்டுமே சார்ந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது கண்டிப்பாக இவங்களுக்கு குழந்தை ஆகிடும்னு. டியூப் நல்லா இருக்கா, எஸ், நல்லா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ரெண்டாவது, இந்த டியூபல் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னீங்கன்னா ஓப்பன் சர்ஜரி பண்ணலாம் அல்லது லேப்ரோஸ்கோபிக்காகவும் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணக்கூடிய நிலைமை, இப்போ 2-3 சிசேரியன் ஆயிருக்கிறவங்க இல்லை ஆப்ரேஷன்ஸ் ஃபார் எண்டோமெட்ரியோசிஸ், ஃபைப்ராய்டு, அதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா நிறைய அடேஷன்ஸ்னு சொல்லி ஒட்டிகிட்ருக்கும் உள்ளெல்லாம். அப்போது ஃபஸ்ட்டு லேப்ரோஸ்கோபி போட்டு பார்த்து ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டுட்டு அதை பார்ப்போம் கேமரா வழியாக. டியூப் எப்படி இருக்குது, அடேஷன்ஸ் ஏதாவது இருக்கா, டியூபோட லென்த்து கிட்டத்தட்ட 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்துச்சு, கட் பண்ணி மீதி இருக்கிற அமௌண்ட் ஆஃப் டியூபல் லென்த் 4 சென்டிமீட்டருக்கு மேலே இருந்தால் சான்சஸ் திருப்பி அதை டியூபை சேர்த்து தைக்கும்போது அந்த டியூப்பில் திருப்பி ஒரு பேட்டன்சி வரத்துக்கும் அது மூலமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் சான்சஸ் கொஞ்சம் அதிகம். 4 சென்டிமீட்டர்ஸ்க்கு கம்மியாக இருந்தால் அந்த சான்சஸ் கம்மியாகுது. இதை பார்த்துக்கிறோம். அண்ட் அடிஷன்ஸ் ஏதாவது இருந்தால் ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மைக்ரோ சியூச்சரிங் தான் பண்ணுறோம். இட்ஸ் கால்ட் மைக்ரோ அனஸ்டமோசிஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி தான் ஒரு சின்ன ஓட்டை போடுறது தான் லாப்ரோஸ்கோபி அப்படின்னு சொல்கிறோம். ஒரு சின்ன ஹோல் மூலமாக உள்ளே போய் பார்க்குறோம் அங்கேருந்து நம்ம டியூப்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு. லாப்ரோஸ்கோபி அப்படிங்கிறது நம்ம டியூப்ஸை கிளிப் பண்ணும்போதும் சரி, இல்லை டியூப்ஸ் கிளிப் பண்ணி ஏற்கனவே இருக்குது இல்லை திருப்பி ரீகனலைஸ் பண்ணும்போதும் சரி, நம்ம பார்த்து டியூப்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் இந்த மாதிரி டியூபை உள்ளே இழுத்து அதை பிளாக் பண்ணுற ப்ரொசீஜர், ஃபெலோப் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை கிளிப்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஃபில்ஷி கிளிப்ஸ். அது மாதிரி பண்ணி இந்த சைட்லேருந்து வரக்கூடிய எக்கும் இந்த சைட்லேருந்து வரக்கூடிய ஸ்பெர்மும் ரெண்டும் சேராமல் பார்த்துக்கிறது தான் இந்த ப்ரொசீஜரோட மெயின் எய்ம். இப்போது டியூபல் ரீகனலைசேஷன் பண்ணுறதா இருந்தால் அந்த டியூப்ஸ் ரெண்டும் கட் பண்ணி தனியாக இருக்கிறதோ, இல்லை இந்த இடம் ஃபைப்ரோஸ்டாக இருக்கும், அதுக்கப்புறம் இந்த இடத்துல போக்குவரத்து இருக்காது, பிளட் சப்ளை இருக்காது, அது இறந்து போயிருக்கும் அந்த செல்ஸ் எல்லாம், அதை கட் பண்ணிட்டு மீதம் இருக்கக்கூடிய இந்த இடத்த சேர்த்து சின்ன சின்ன சியூச்சர்ஸ் போட்டு அந்த ரெண்டுத்துக்கும் நடுப்புற ஒரு பிரிட்ஜ் கொண்டு வர்றது தான் டியூபல் ரீகனலைசேஷன் அப்படிங்கிற ப்ரொசீஜர். அண்ட் அதுக்கான சான்சஸ் அபவுட் 20-30% முன்னாடி இருந்தது. இப்போது நிறைய நூதனமான முறையில் பண்ணுறதுனாலையும் சின்ன சின்ன மைக்ரோ சியூச்சர்ஸ் யூஸ் பண்ணுறதுனாலையும் அப் டு அபவுட் 40% வரைக்கும் நிறைய இடத்துல ரிசல்ட்ஸ் தர முடியுது. ஆனால் IVF அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்ட் டியூப் பேபி ஆர் இக்ஸிங்கிற ப்ரொசீஜர் இன்னுமே பெட்டராக சான்சஸ் கொடுக்குது. அப் டு அபவுட் 60-70% சான்சஸ். அதுவும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறது, கண்டினியூஸாக 2-3 குழந்தைகள் தேவைங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டியூபல் ப்ரொசீஜர் பெட்டராக இருக்கும். எனக்கு ஏற்கனவே குழந்தைங்க இருக்காங்க, ஒரே ஒரு குழந்தை தான் எங்களுக்கு ஆதாரமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு IVF இஸ் பெஸ்ட். ஏன் அப்படின்னா ஈவன் எக் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி குறைவாக இருக்கிறவங்களுக்கும், ஆப்ரேஷன் பண்ணி ஒரு சைடு டியூப் தான் நல்லா இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும், இல்லை ஆப்ரேஷன் பண்ணியும் ரீகனலைஸ் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும், அண்ட் எக்டாபிக் ப்ரெக்னன்சி அப்படின்னு டியூப்ல ஏற்கனவே நின்று இருக்கு அப்படின்னா திரும்ப அது நிற்கக்கூடிய சான்சஸ் அதிகம், அதுவும் அன்ஹெல்தியாக இருக்கிற டியூப்ஸில். அப்படிங்கும்போது IVF கம்ஸ் அப் ஆஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் அந்த டைமில். இதுவே ஒரு ஆணுக்கு அப்படின்னா வேசெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இது விரைப்பை அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எபிடிடமிஸ்லேருந்து வாஸ் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டியூபை 2 சைட்லையுமே நம்ம பார்க்குறோம் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். அந்த டியூபை வாஸ் டிஃபரன்ஸை கட் பண்ணி அதை திருப்பி இந்த சைடாகவும் இதை இந்த சைடாகவும், ஸோ தட் தெர் இஸ் நோ கனெக்ஷன் அப்படின்னு டிவைட் பண்ணுற ப்ராசஸை தான் நம்ம வெசெக்டமி அப்படின்னு சொல்கிறோம். இந்த ப்ராசஸ் பண்ணினதுக்கப்புறம் இங்கே உருவாகக்கூடிய ஸ்பெர்ம்ஸ் இது வரைக்கும் போகுமே தவிர கனெக்டிவிட்டி இல்லாததுனால வெளியே வராது. செமெனில் ஸ்பெர்ம்ஸ் இருக்காது, ஏசோஸ்பெர்மியா அப்படிங்கிற கண்டிஷனுக்கு வந்துடும். எவ்வளோ நாளில், இன்னைக்கு வெசெக்டமி பண்ணுறோன்னா இன்னிலேருந்து 3 மாதம் கழிச்சு ரீசெக் பண்ணுவாங்க. அது வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகிருக்கிற ஸ்பெர்ம்ஸ் அந்த கனெக்டிவிட்டியில் வெளியில் வரலாம். 3 மாதம் கழிச்சு 2 தடவை
செமன் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. 2 தடவையிலையும் ஸ்பெர்ம்ஸே இல்லை அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம் தான் வேசெக்டமி சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆணால ஒரு லேடியை இம்ப்ரெக்னேட் பண்ணக்கூடிய சான்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி நேச்சுரலா. அப்போ வேசெக்டமி பண்ணின ஆணால திரும்ப அவருக்கு இன்னொரு மேரேஜ் ஆனிச்சுனாலோ இல்லை ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னாலோ முடியாதா? இல்லை. ஹியர் அகெயின் வேசோவேசல் அனஸ்டமோசிஸ்னு சொல்றோம். அதாவது இது ரெண்டுத்தையும் திருப்பி கட் பண்ணி மீதி இருக்கிற வேஸை திருப்பி மைக்ரோ சூச்சரிங் பண்ணலாம். அல்லது அகெயின் த பெஸ்ட் ஆப்ஷன் பிகம்ஸ் ஐவிஎஃப் வித் அந்த டியூப் கீழே இருக்கு இல்லையா, டெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி அந்த விரைப்பை அதுக்கு டைரக்டா இன்ஜெக்ட் பண்ணி, அல்லது எபிடிடிமிஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் ஸ்பெர்ம் இதுதான். அந்த எபிடிடிமிஸ்ல போய் இன்ஜெக்ட் பண்ணி ஸ்பெர்ம்ஸை எடுத்து அந்த ஸ்பெர்ம்ஸ் மூலமா கருமுட்டையை கருவா மாத்தி கருவை வளர்த்தி பதியத்தன்மைக்கு கொண்டு வந்து அந்த பதியறத்தன்மை இருக்கிற கருவை வந்து கர்ப்பப்பைக்குள்ள செலுத்துறத நம்ம இக்ஸி வித் சர்ஜிக்கல் ஸ்பெர்ம் ரிட்ரீவல் எஸ்எஸ்ஆர் ப்ரொசீஜர்ஸ்னு சொல்றோம். இதுக்குள்ள பீசா பெர்க்யூட்டேனியஸ் எபிடிடிமல் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், ஸ்கின் மூலமா எபிடிடிமஸ்ங்கிற இந்த ஏரியாலேருந்து நம்ம ஸ்பெர்ம்ஸை ஆஸ்பிரேட் பண்றது. அல்லது டீசா டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் ஆஸ்பிரேஷன், டைரக்டா இந்த டெஸ்டிஸ்லேயே இன்ஜெக்ட் பண்ணி நம்ம ஸ்பெர்ம்ஸ் எடுக்கிறது. அல்லது TESE டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன், ஒரு சின்ன 1 சென்டிமீட்டர் சைஸ்ல ஒரு ஓப்பன் பண்ணி அதுல இருக்கிற டிஷ்யூவை எடுத்து அதுலேருந்து ஸ்பெர்ம்ஸ் ரிட்ரீவ் பண்றது டெஸ்டிகுலர் ஸ்பெர்ம் எக்ஸ்ட்ராக்ஷன். டிபெண்டிங் அப்பான் எவ்வளோ அதிகமா உள்ள ப்ரொடக்ஷன் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம அதை பண்ண முடியும். மேம், இப்போ ரீகனலைசேஷன் சொன்னீங்கல்ல, இதெல்லாம் நீங்கள் யாருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க? யார் வந்து இது கண்டிப்பாக பண்ணக்கூடாது, பண்ணாலும் சான்ஸ் இல்லை அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு? ஓகே, இது ஸ்பெர்ம்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பிளட் டெஸ்ட் மூலமாக ஹார்மோன் டெஸ்ட் மூலமாக செக் பண்ணிப்போம். விரைப்பையோட வால்யூம் எவ்வளோ நல்லா இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி தான் விரைப்பையோட வால்யூம் நார்மலாவோ நல்லாவோ இருந்து ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்னா வி கன்ஃபார்ம் இன்டைரக்ட்லி ப்ரொடக்ஷன் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் உள்ள விந்தணும் இருக்கு அப்படிங்கிறத ஓரளவுக்கு கன்ஃபார்ம் பண்ணுறவங்களுக்கு டெஃபினட்டாக பண்ண முடியும். அண்ட் அவங்களோட ஒய்ஃபுக்கு டியூபல் பிளாக் இருக்குது, பிரச்சனை இல்லை, ஐவிஎஃப் தான் பண்ணுறோம். ஆனால் கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும். 2வது 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் கன்செப்ஷன் ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணணும். பேபியை வந்து 12th வீக்கில் NT ஸ்கேன்கிறதும் 22வது வாரத்தில் அனாமலி ஸ்கேனிங்னு பண்ணி எந்த குழந்தைக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்கிறதெல்லாம் எல்லாருக்கும் பார்க்குறோம் இல்லையா, அது எல்லாமே இவங்களுக்கும் பண்ண வேண்டி இருக்கும். அண்ட் லேடிஸ்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டியூப்ஸ் மாத்திரமே ஓப்பன் ஆனால் பத்தாது. தட் டசன்ட் கிவ் அ கேரண்டி தட் கண்டிப்பாக பேபி வந்துடும் சொல்லிட முடியாது. ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் நல்லா இருக்கணும், அவங்களோட கருமுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நல்லா இருக்கணும், அவங்களோட கர்ப்பப்பை நல்லா இருக்கணும், பதியறத்தன்மை முன்னாடி இருந்த மாதிரியே குழந்தைங்க பெற்றுக்கிட்ட போது முன்னாடி இருந்த மாதிரியே இப்பயும் இருக்கணும். இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு தான் இந்த ப்ரொசீஜரோ இல்லை IVFங்கிற அந்த ப்ரொசீஜரோ பண்ணுறது சாத்தியம். இப்போ வந்து ரீகனலைசேஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப வந்து அந்த ப்ராசஸ் மொத்தமாக எவ்வளோ பீரியட் ஆஃப் டைம் எடுக்கும்? ஓகே, அந்த சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அப்படின்னு சொன்னால் நம்ம பேசிக் டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு ப்ரொசீஜர் இப்போ பண்ணுறோன்னா வேசெக்டமி நான் சொன்ன மாதிரி அது ஓப்பன் அப் பண்ணி திருப்பி 3 months கழிச்சு ஸ்பெர்ம்ஸ் வெளியே வருதா அப்படிங்கிறது பார்க்கறது தான் அதோட டெஸ்ட் ஆஃப் கியூர். ஓகே, இது வந்து கரெக்டாக இந்த ப்ரொசீஜர் நடந்திருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி டியூபெக்டமி ரிவர்சல் பண்ணோம்னா அதுலேருந்து 3 மாதம் கழிச்சு HSGங்கிற டெஸ்ட் எடுத்து 2 டியூபும் ஓப்பன் அப் ஆயிருக்காங்கிறத செக் பண்ணுவோம். இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் நம்ம அவங்கள நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ண சொல்ல போகிறோம், ப்ரொவைடட் மற்ற எல்லா ஃபேக்டர்ஸும் நார்மலாக இருந்ததுன்னா. அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது நேச்சுரல் சைக்கிள் கொடுப்போம். அட்லீஸ்ட் ஒரு 6 சைக்கிளாவது அவங்களுக்கு டேப்லெட்ஸ் ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோம். மேம், இப்போ இந்த ரீகனலைசேஷன் இல்லை இந்த IVF இது ரெண்டையும் எடுத்தோம்னா இதில் எது பெயின்ஃபுல் ப்ராசஸ்? பெயின்ஃபுல் அப்படிங்கிற ப்ராசஸ்னா சர்ஜரி அண்டர்கோ பண்ணுறதுனால இட்ஸ் பெயின்ஃபுல் சொல்லலாம். மற்றபடி அனஸ்தீசியாவில் தான் பண்ணுவாங்கங்கிறதுனால பெருசாக தெரியக்கூடிய வாய்ப்பு இல்லை. பட் ஆஃப்டர் சர்ஜரி கொஞ்சம் ஹீல் ஆகிறதுக்கு 2 to 3 weeks ஆகலாம். IVF பொறுத்த வரைக்கும் இட்ஸ் டே கேர் ப்ரொசீஜர். அன்னைக்கு காலையில் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அது பெரிய ஃபாலோ அப்பில் பெயின் எதுவும் இருக்காது. ஸ்டில் ப்ரிகாஷனரியாக ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிரைவிங் கூடாது, ரொம்ப பெண்ட் பண்ணி வெயிட் லிஃப்ட் பண்ணுறதுலாம் கூடாதுன்னு ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நம்ம
அட்வைஸ் பண்ணுறோம். ஒரு மருத்துவரா வந்து இந்த மாதிரி ஒரு கண்டிஷனோட வராங்க அப்படின்னா நீங்க எதை ப்ரிஃபர் பண்ண சொல்லுவீங்க? ரீகனலைசேஷன் ஆர் ஐவிஎஃப்? ரெண்டுமே 2 தராசு மாதிரி வச்சுக்கலாம். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுத்துக்குமே இருக்குது. ஸோ செலெக்ஷன் ஆஃப் பேஷண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே. இப்போ அவங்க வந்து ரொம்ப ஏஜ்டான பர்சனாக இருக்காங்க, 35 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்க, எக் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியானவங்களா இருக்காங்க, இல்லை அந்த மேல் பார்ட்னர் வந்து கொஞ்சம் ஸ்பெர்மோட குவான்டிட்டியோ குவாலிட்டியோ கம்மி ஆகுது அப்படின்னாலோ, இல்லை டியூபல் ஸ்டெரிலைசேஷன் பண்ணி ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை அப்படிங்கும்போதோ, இல்லை எனக்கு ஒரு குழந்தை தான் தேவை அண்ட் நான் ஏற்கனவே நிறைய நேச்சுரலாக ட்ரை பண்ணிட்டேன் டியூபல் ரீகனலைசேஷனுக்கு அப்புறம்னு சொன்னாங்கன்னா, இல்லை எக்டாபிக் ப்ரெக்னன்சி ப்ரீவியஸாக இருந்தவங்க அப்படின்னா ஐ வுட் கோ ஃபார் அன் ஐவிஎஃப். இன்கேஸ் யங் பர்சன் தான், 30க்கும் வயசுக்கும் கீழே இருக்கிறவங்க தான் அப்படிங்கும்போது லேடியாக இருந்தால் டெஃபினட்டாக டியூபல் ரீகனலைசேஷன் கொடுத்துட்டு அவங்களோட எக் ப்ரொடியூசிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு ஹஸ்பண்டோட சாம்பிளும் நல்லா இருக்குதுன்னா டியூபல் ரீகனலைசேஷன் ட்ரை பண்ணலாம். மேம் இப்போ ஃபைனலி வந்து இப்போ ரீகனலைசேஷனுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இப்போ ஐவிஎஃப்க்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் இப்போ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வரவங்க ஐவிஎஃப்பை வந்து எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா ஒன்ஸ் அப்பான் டைம் வந்து ஐவிஎஃப் அப்படிங்கிறது ஒரு புதுசாக ஒரு பூம் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து இப்போ ரீகனலைசேஷனுக்கு வந்து 28 to 30% வந்து சக்ஸஸ் ரேட் இருக்குது அப்படின்னீங்க. ஸோ ஐவிஎஃப்ங்கிறது அதுக்கான சக்ஸஸ் ரேட்டுங்கிறது எப்படி இருக்குங்க? அரவுண்ட் 50 to 60% இஸ் இட்ஸ் சக்ஸஸ் ரேட். யூஷுவலாகவே நார்மலாக 50-60% சக்ஸஸ் ரேட் தரக்கூடியது தான் ஐவிஎஃப். இட்ஸ் நாட் 100% சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ப்ரொசீஜருமே ஃபர்டிலிட்டி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இந்த சைக்கிளில் இவ்வளோ நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆகும்னு யாராலையுமே கேரண்டி பண்ண முடியாது. இதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் பதியறது, ஈவன் நல்ல எம்ப்ரியோ எடுத்து நல்ல கருவாக இருக்குது, நல்ல யூட்ரஸ் லைனிங் பதியறதுக்கு இதை விட பெஸ்ட் டைமிங்கும் கிடையாது, பெஸ்ட் யூட்ரஸ் லைனிங்கும் கிடையாதுன்னாலுமே பதிகிற தன்மை 50 to 60% தான் நம்மளுக்கு கிடைக்குது. இது ஏன் அப்படின்னா, லாஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் ஆஃப் இம்ப்ளான்டேஷன் நேச்சர் கையில் ஆர் விசே இம்ப்ளான்டேஷனுங்கிறது நிறைய கெமிக்கல்ஸ் அந்த கருவுக்கும் அந்த யூட்ரஸ் லைனிங்க்கும் நடக்கக்கூடிய ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் மாதிரி பார்க்குறோம் நாம். சில டைம் நடக்கும், சில டைம் நடக்காமல் போகும். அப்போ எத்தனை தடவை நம்ம ட்ரை பண்ணுறது அப்படிங்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 3 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, 3 கருக்கள் இருந்தால் அல்லது 6 கருக்கள் இருந்தால் 1ஆவோ 2ஆவோ ஒவ்வொரு டைமும் போடும்போது 3 தடவைக்குள்ள ஒரு தடவையிலேயாவது 1 அல்லது 2 அல்லது 3ஆவது தடவைக்குள்ள ஒரு தடவை பாசிட்டிவ் ஆகக்கூடிய தன்மை கிட்டத்தட்ட 80லேருந்து 90% இருக்குது. ஆனால் ஒரு சைக்கிளில் ஒரு தடவை ட்ரை பண்ணும்போது மட்டும் 50-60% தான். அதை நினச்சி நிறைய பேர் ஃபஸ்ட்டு டைம் நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, ஐயோ எனக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சு, எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஐவிஎஃப் ஆகலைன்னு நினச்சிக்க வேண்டாங்கிறத தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இப்போ ஐவிஎஃப்ல ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க மேக்ஸிமம் எவ்வளோ வாட்டி ட்ரை பண்ணலாம்? தெர் இஸ் நோ லிமிட் ஆக்சுவலி எத்தனை தடவை ட்ரை பண்ணணும். ஆனால் எக்கனாமிக்கலாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு ரேட் நம்ம பார்க்கும்போது ஒரு மனசு தளர்ச்சி இல்லாமல் அடுத்த ஸ்டெப் அவங்க போகணும் அப்படின்னா 3 தடவைக்குள்ள ஒரு தடவை பாசிட்டிவ் தரக்கூடிய ப்ரொசீஜருங்கும்போது அட்லீஸ்ட் 3 to 4 டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ட்ரை பண்ணணும். ஒரு தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு கருவிலேருந்து மேக்ஸிமம் 3 கரு லீகலாக அலவுட். இப்போ 1 2 இல்லை வெரி ரேர்லி மேக்ஸிமம் 3 கருவோ நம்ம போடும்போது அட்லீஸ்ட் ஒரு 9லேருந்து 10 கரு நம்மக்கிட்ட இருக்கணும். ஒரே சைக்கிளில் ஒரே எக் பிக்கப்பில் அவங்களுக்கு அவ்வளோ கரு கிடச்சிருச்சுன்னா ரொம்ப நல்லது, ஒரு தடவை போதும். இல்லை ஃபஸ்ட்டு சைக்கிளில் 5 கரு தான் கிடைக்குதுன்னா அட்லீஸ்ட் 3 தடவைலேருந்து 5 தடவை ட்ரை பண்ணுறதுக்கு அவங்களுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போது டே 5 எம்ப்ரியோஸ் 5 கரு இருந்துச்சுன்னா 3லேருந்து 5 தடவை ட்ரை பண்ணலாம் அவங்க. அந்த டைமில் 3லேருந்து 4 தடவைக்குள்ளே ஒரு தடவையாவது பாசிட்டிவ் ஆகக்கூடிய தன்மை 80% வரைக்கும் இருக்கிறதுனால we would suggest them to go ahead. மோஸ்ட்லி அந்த ஒரு ஐவிஎஃப்லேயே முடிஞ்சிடும். சில பேருக்கு 4 கருமுட்டை தான் இருக்கும், 2 கரு தான் வந்திருக்கும். ஒரு தடவையோ 2 தடவையோ, ஒரு தடவையில் 2 கருவாவோ இல்லை 2 தடவை ஒவ்வொரு கருவாவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆச்சுன்னா திரும்ப அவங்க 3ஆவது அல்லது 4ஆவது ட்ரான்ஸ்ஃபருக்கு ஒரு பிக்கப் அப்படிங்கிற செகண்ட் சைக்கிள் ஆஃப் ஐவிஎஃப் போக வேண்டியிருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ் விச் டிபெண்ட்ஸ் ஆன் குவாலிட்டி ஆஃப் தி எக், குவாலிட்டி ஆஃப் தி ஸ்பெர்ம். நல்ல கருக்கள் இருந்ததுன்னா மினிமல் நம்பர் ஆஃப் ஐவிஎஃப் தான் தேவைப்படும் உங்களுக்கு. லைக் வந்து இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்காக வரவங்க ஐவிஎஃப் எப்படி எடுத்துக்கிறாங்க? ஓகே, ஐவிஎஃப் அப்படிங்கிறது முன்னாடி நம்ம கம்பேர் பண்ணுவோம் நேச்சுரல் பர்த், தட் இஸ் வெஜைனல் பர்த் அண்ட் சிசேரியன்.
ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் இல்லை, அனஸ்தீசியாலாம் பெருசாக மயக்க மருந்து வந்து ரொம்ப நிபுணத்துவம் இல்லாத டைமில் அப்போ பார்த்தோன்னா நிறைய பேர் பயந்தாங்க சிசேரியனுக்கு. நேச்சுரலாக டெலிவரி ஆனால் பரவாயில்ல அப்படின்னு எவ்வளோ முடியுமோ நேச்சுரலாக ட்ரை பண்ணுவோம். இப்பயும் அதே பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் சிசேரியன் அப்படிங்கிறது மேலே இருந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இப்போ அம்மா குழந்தை 2 பேரும் நல்லா இருக்கணும்னாலும், அம்மா குழந்தைகள் நல்லா இருக்கணும்னாலும் நேச்சுரலாகவும் அது முடியலைங்கிற பட்சத்தில் 2 பேரையும் காப்பாற்றுறதுக்கு சிசேரியனும் எடுக்கும்போது they understand that cesarean is also one medical treatment அப்படின்னு. அதே மாதிரி இப்போ நேச்சுரலாக கன்சீவ் ஆகாமல் இருந்தவங்க ஒரு 20 வருஷம் முன்னாடி நிறைய ஆப்ஷன்ஸ் கிடையாது. சில டைம் 2வது ஒய்ஃப் மேரேஜ் பண்ணி 2வது ஒய்ஃப் மூலமாக குழந்தை பெற்றுக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு தான் பிரச்சனை இருக்குன்னே தெரியாமல் 2-3 ஒய்ஃப்ஸ் இருந்து குழந்தைங்க இல்லாமல் இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க. இப்போது நம்மளுக்கு நியூவர் கேட்ஜெட்ஸ், நியூவர் சயின்டிஃபிக் ட்ரீட்மெண்ட்ஸ், டெக்னாலஜிக்கல் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும்போது நம்மளால் லாஸ்ட் ஃபியூ எக்ஸ், லாஸ்ட் ஃபியூ ஸ்பெர்ம்ஸ் வரைக்கும் கூட ஐவிஎஃப் மூலமாக கன்சீவ் ஆக வைக்க முடியுது. அப்போது அண்ட் இது ஒரு டெஸ்ட்டாகவும் அமையுது. ஏன் நேச்சுரலாக நடக்கலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சில இடத்துல நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப்பிக்காக ஒரு டெஸ்ட்டும் கொடுக்குது. ஓகே, இது வந்து எக்கு நல்லா இல்லாமல் இருந்தது, எக்கு குறைவாக இருந்தது, ஸ்பெர்ம் நல்லா இல்லை, கருமுட்டை கருவாக மாற்றுற தன்மை இல்லாமல் இருந்தது அந்த ஸ்பெர்ம், இல்லை கருவாக மாறினதுக்கப்புறம் வளரல, கிளீவேஜ் அரெஸ்ட் அப்படிங்கிறது ஆகுது, நல்ல பதியற தன்மைக்கு அதால் வர முடியல, அல்லது பதியறதுல பிரச்சனை இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. ஸோ நேச்சுரலாக 2 வருஷத்துக்குள்ள கன்சீவ் ஆகாமல் இருக்கிறவங்க, நல்ல நார்மல் செக்ஷுவல் ஆக்டிவிட்டி இருக்குது, ஃப்ரீக்வென்சி அட்லீஸ்ட் 2 to 3 times a week இருக்காங்க, அவங்களோட பீரியட்ஸ்லாம் ரெகுலராக வருது, கரு முட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நல்லா இருக்குன்னு ஸ்கேன்லேயோ இல்லை ஏஎம்ஹெச்ங்கிற பிளட் டெஸ்ட்லேயோ நம்மளுக்கு தெரியுது, அவங்களோட டியூப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, பேட்டண்ட்டாக ஓப்பனாக இருக்குது, ஹஸ்பண்டோட சாம்பிள் நல்லா இருக்குது, கவுண்ட்டும் சரி குவாலிட்டியும் சரி, இதெல்லாம் தாண்டியும் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 185 பேர் கன்சீவ் ஆகிறாங்க. 2வது வருஷத்தில் மீதி இருக்கிற 15 பேரில் அட்லீஸ்ட் பாதி பேர் கன்சீவ் ஆயிடுறாங்க. 2 வருஷத்துக்கு மேலேயும் எல்லாமே நார்மலாக இருந்தும் கன்சீவ் ஆகலை அப்படின்னா then it is important to see என்ன ரீசன். அதுக்கு மைக்ரோஸ்கோபிக் ரீசன்ஸ் நிறைய இருக்கலாம். that is what we are supposed to be seeing. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போ ஃபேமிலி பிளானிங்க்கு பிறகு குழந்தை பெற்றுக்க ஆசைப்படுறவங்களுக்கு இவ்வளோ ஒரு 2 மெத்தட்ஸ் இருக்குது, ரீகனலைசேஷன் ஆர் வந்து ஐவிஎஃப். ஸோ இது சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. Thank you so much.